பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். குறை இல்லை, எல்லாமே நிறையாக இருக்கிறது என்று யாரும் இங்கு சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதுக்கு விசாரணை வேண்டும், உரிய நடவடிக்கை வேண்டும் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒவ்வொன்றாக பார்த்தால் 5 ஆண்டுகளுக்கு இப்ப திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினார் அப்படின்னா அவர் 5 ஆண்டுகளாக அந்த மதத்தில், அந்த சமயத்தை, அந்த மார்க்கத்தை ஏற்று இருந்தால்தான் அவர் நாளைக்கு இந்த வக்புக்கு ஒரு நிலத்தையோ ஒரு சொத்தையோ ஒரு இதையோ கொடையாக கொடுக்க முடியும். ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது. பிறகு அந்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்தவர்களே அதை நிர்வகிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி வேறு சமயத்தவர், குறிப்பாக இந்து சமயத்தவர் 2 பேர் அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இதனால்தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமையானால், அப்படி இந்து சமய திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம், பூரி ஜெகநாதர் கோயில், காசி விஸ்வநாதர், கேரளா ஐயப்பன் கோயில், இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரிசாவில், இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு 2 பேர் இஸ்லாமியர்கள், 2 பேர் கிறிஸ்தவர்களை சேர்த்தால் சரியா தப்பா செய்யறாங்க என்ற நிலை நமக்கு மனநிலை வந்துடும். இந்த போராட்டம் தேவையில்லாம போயிடும். குறிப்பாக இஸ்லாமியர்களை பன்னெடுங்காலமாக நிர்வகித்து வந்த வக்பு சொத்துக்களை வேறு சமயத்தை சார்ந்த 2 உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும்? அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள், இது காஜிக்கள், அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகளே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அது எல்லா வக்பு சொத்துக்களும் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில் அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் அதிகாரம் இருக்கு, தானும் அதை நிர்வகிக்கலாம் என்று உள்நுழைகிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கோம், மருத்துவ உரிமை இழந்திருக்கோம், எல்லா வரியும் எடுத்துட்டு போயிருக்குது. எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்துக்கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம். இந்த வக்பு சொத்துக்களுக்குள் நுழையும் போது அது என்ன செய்யும்? இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எதிர் அரசியலை